எல்லாருக்கும் வணக்கங்க. கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வருஷமாக நான் பார்த்த ஒரு மனிதர், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மனிதர். அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அம்பானியெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது. இது இந்த காலத்தில் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கணும், அப்படியே லைவாக பார்க்குறதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக தாங்க இருக்கும். நான் இப்போயே சொல்லிட்டேன், 3 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ லெங்க்த்தியாக போகுதுன்னா உங்கள் கையில் தான் பட்டன் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் கட் பண்ணிக்கிறது உங்கள் பிரியம். இவர் இப்போ திருவாரூரில் தான் இருக்கார். திருவாரூர்னாலே எல்லாருமே நம்ம தேரை தான் பார்த்துருப்போம், நிறைய தேர். ஆனால் நம்ம கொஞ்சம் தேர் நிறைய பார்த்ததுனால தெப்பக்குளத்துலேருந்து ஆரம்பிப்போமே. தெப்பக்குளம் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. தண்ணி அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்குது. அந்த காம்பவுண்ட் சுவர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பாருங்களேன், கோயில் அப்படியே 4 புறமும் அந்த கோபுரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே தெற்கு வீதி வழியாக வந்தீங்கன்னா சீமாட்டி அப்படி கிராஸ் பண்ணி இப்படி போனீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வரும். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர பிஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் புது பஸ் ஸ்டாண்டு வந்ததுனால கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வாசன், அந்த கடையெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. அங்கே நெய் ரோஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா 2 வழி இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகலாம். ஆனால் எனக்கு என்னமோ நான் இந்த ரூட்டில் இப்போ உங்களை அழைச்சிட்டு போயிடலாம், பைபாஸ் வழியாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மேம்பாலம் மாதிரி ஒன்று இருக்கும். அது வழியாக லெஃப்ட் எடுத்திங்கன்னா நிறைய 2 வீலர் ஷோரூம்ஸாக இருக்கும். திருவாரூரில் இவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்களேன். அப்படி வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா ஒன்று வரும். அது ரைட் எடுத்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி போகலாம். நேராக போனீங்கன்னா ரொம்ப எல்லாராலையும் விரும்பக்கூடிய அந்த வேளாங்கண்ணியோ நாகப்பட்டினம் நாகூர் எல்லாமே நேராக போனால் போகலாம். ஆனால் நம்ம இப்போ ரவுண்டானாவில் லெஃப்ட் எடுக்கிறோம். ஒரு 100 கடை தாண்டினீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுவாருங்க. காலையில் மணி 3ங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த சூரியனுக்கும் இவருக்கும் தாங்க போட்டி. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த சூரியன் இவருடைய உழைப்புக்காக அவர் லேட்டாக தாங்க வந்துட்டுருக்கார். நம்மால் அவரையே கடையை திறக்கிறார் பாருங்களேன். எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்குது கடை. எல்லாத்தையும் போட்டு ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி அந்த சாமி கும்பிட்றாரு பாருங்களேன். அந்த வெங்கடாஜலபதியெல்லாம் அதில் இருக்கார். இவருக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். அப்போ அந்த டீ போடுற ஸ்டைலை பாருங்களேன். அப்படியே பால் காய்ச்சுறாரு. சுண்டை காய்ச்சறதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இவருடைய ஸ்டைல். அப்படியே சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருப்பார். தனியாகவே உழைப்பார். எல்லாமே இவரே செய்வார். இந்த டீ கிளாஸ், இந்த கிளாஸை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். இந்த கிளாஸ் இது எங்கள் சைடில், அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மன்னாருடைய சைடில் சர்பத் கிளாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இதில் யாருமே டீ போட மாட்டாங்க. இவர் மட்டும் என்னமோ தெரில, இதில் தாங்க ரொம்ப வருஷமாகவே இதில் தான் போடுறாரு. அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அப்படி நிறைவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கோலம் போடுற அக்காவே ரொம்ப லேட்டாக தான் வர்றாங்க. ஆனால் கோலத்தில் அழகாக பூவெல்லாம் போட்டு நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் கடை கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3லேருந்து 4 மணி தாங்க இருக்கும். வந்துட்டாங்க டீ சாப்பிட. இவங்கெல்லாம் தூங்கினாங்களா இல்லை 3 மணிலேருந்தே டீ சாப்பிட்றதுக்குன்னே முழிச்சிக்கிட்டே படுத்துருப்பாங்களா போர்வைக்குள்ளன்னு எனக்கு தெரியல. இப்படி வந்துட்டாங்க. இந்த டீ குடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்படியே டேஸ்ட் பண்ணி சிப் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நான் உங்களை காட்டுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் தான் சார் என் ஸ்டைல்லையே குடிக்கிறீங்க, அதனால் நான் உங்களையும் காட்டிக்கிறேன். இவர் எப்படி டீ குடிக்கிறார் பாருங்களேன். அப்படியே சிப் பண்ணி அப்படியே அப்படி ஒரு டீ. பட் அந்த குவாலிட்டி அதில் இருக்கும். ஓ, பால்லாம் வந்துருச்சா? இங்கே பாருங்களேங்க, இந்த பாலெல்லாம் அளக்கிறதும் கிடையாது, தண்ணி ஊற்றுறது எதுவுமே கிடையாதுங்க. ஏதோ ஒரு கணக்கு கேனாக வருது, எடுத்து டைரெக்டாகவே அதில் ஊற்றுறாங்க. பால்காரே ஊற்றுறார். அதை வேணாலும் பாருங்களேன். பால்கார் எல்லாமே ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்கார். ஏன்னா அதே குட்டி யானையில் நிறைய பேர் இருக்காங்க. குட்டி யானை அப்படின்னா எனக்கு இந்த டாட்டாவில் இந்த வண்டி எனக்கு குட்டி யானைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது யார் பேர் வச்சான்னு தெரில. தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப உபயோகமான வண்டி. ஏன்னா பெண்கள்லாம் நின்றுக்கிட்டு இறங்கி ஏறுறதுக்கு லேட் ஆகிடுமா. டமரா செட்டு, இந்த டமரா செட்டை பார்த்தீங்கன்னா பித்தளையிலையும் வச்சுருக்காரு, எவர் சில்வர்லையும் வச்சுருக்காரு. அங்கே பாருங்களேங்க, ஜீனியை அப்படியே அந்த டமரா வச்சு அடிக்கி விசிறாரு பாருங்க. அப்போனா எவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருப்பார். குட்டி யானையில் இருக்க அக்காவுக்கெல்லாம் டீ வந்துருச்சு. காலையில் 4:30 மணிக்கு டீ குடிச்சிட்டு தான் அவங்க வேலைக்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், வாக்கிங் போகிறாங்க நிறைய பேர், இங்கே டீ குடிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டே வந்துருச்சு. வாக்கிங் போகிறவங்க இங்கே டீ குடிக்கிறாங்களா, இல்லை டீ குடிக்கிறதுக்காகவே வாக்கிங் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படியே வந்தீங்கன்னா, ஆமாம், வடை போடுறவர் வந்துட்டார்.
வெங்காயம்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பச்சை கொத்தமல்லியை பார்த்தாலே ஒரு ஒரு புத்துணர்ச்சி தாங்க. வடை பிரமாதமாக போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் நம்மால் அந்த பக்கம்லாம் போக மாட்டார். ஒன்லி டீ தான். அவர் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பார், அப்படியே அதை கிண்டிக்கிட்டே இருப்பார். ஆமாம், அந்த போர்டில் கூட கறவை பால் அப்படின்னு தான் அவங்க அதை சொல்கிறாங்க. இந்த அடுத்த பால்கார் கூட வந்துட்டாருங்க. நம்ம ஹீரோவுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்ணு மட்டும் சுற்றாதுங்க, காது அப்படியே சுற்றும்ல இருக்கு. வர்றவங்கெல்லாம் ஒரு மீடியம்ங்கிறாங்க, ஜீனி தூக்கலுங்கிறாங்க, கம்மிங்கிறாங்க, இஞ்சி டீன்றாங்க. அங்கே பாருங்கள், இஞ்செல்லாம் கூட அப்படியே ஒரு இது மாதிரியே வச்சு அதையே கூட அரைக்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த அவர் அதிகமாகவே பேச மாட்டாருங்க, ஆனால் காது மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு தேவையான டீயை போட்டு அப்படி நீட்டுறப்ப அப்படி ஒரு சந்தோஷமாக அவருக்கு கிடைக்கிது, நமக்கும் கிடைக்குங்க. ஆமாம், மத்தியானம் இவங்க வந்து சமோசா போடுறாங்க. இந்த மசாலாலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பஜ்ஜி இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜின்னு சொல்லுவோம்ல, அது ரெண்டாக வெட்டி அப்படியே அதுக்குள்ளே முக்கி போடுறப்பே அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லா ட்ரே ஃபுல்லாக எல்லா இடமும் இருக்குது. இங்கே வந்து சமோசாவும் வடையும் சேர்த்து தான் சாப்பிட்ணும் போல இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒருத்தர் என்ன மாதிரி தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அது தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு தெரியும் அம்மன்னா, அந்த பாயிண்ட்டு. இந்த மாதிரி பெண்கள்லாம் கூட நேரடியாகவே இங்கே வந்து டீ வாங்குகிறாங்க. பார்சல்லாம் நிறைய இதை இங்கே போயிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரை பற்றி ஒரு ஸ்டோரி. இவர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்குடியில் தான் இருந்தார். மன்னார்குடினாலே பயங்கர ஒரு எனர்ஜியான ஊருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி திருவாரூர் மாதிரி மன்னார்குடி எனக்கு பிடிச்சிருக்கும். நான் ரொம்ப நாளாக அங்கே தான் இருந்தேன். இங்கே இந்த தேரையும் கொஞ்சம் பாருங்கள். என்னடா தேரை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, இந்த ஷார்ட் என்னட்டு ரொம்ப நாளாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தீங்கன்னா காமராஜர் சிலை, அதுலேருந்து கான்வென்ட்டு இப்படி வழியாக தான் நான் அந்த கடைக்கு போயிருக்கிறேன். இங்கே தான் இங்கே வந்தீங்கன்னா இதில் ஆமாம், ஒரு கீழே ஒரு 10 கடை, மேலே 10 கடை. அவருடைய 25 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான உழைப்பால் 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டுறாரு. அது எப்படி கட்டுறாருன்னா, இந்த பக்கம் ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டே இருப்பார், இந்த பக்கம் சிட்டு பணமும் கட்டிக்கிட்டே இருப்பார். ஃபைனான்ஸ் நோட்டை 5-6 கிடக்கும், அது அவங்களே தான் எடுத்து அவங்க வர வச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க இவர் கொடுக்குற பணத்தை. அதுமாதிரி சிட்டுக்கும் பணம் கட்டிக்கிட்டே இருப்பார். இப்படி 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டுறாரு. ஏதோ ஒரு சூழ்நிலை திடீர்னு அதை ஒரு 38 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு. திருப்பி போராடுறார். திருப்பி இதே மாதிரி காலையில் 3 மணி டீ. அப்போல்லாம் அலுமினியம் குண்டான் தான் மன்னார்குடியில் வச்சுருப்பார். அந்த அலுமினியம் குண்டானில் தான் அவர் டீ போடுவார். அதனால் அந்த கட்டடம், அதில் எந்த கட்டடம்லாம் கூட இப்போ எனக்கு நினைவில், எல்லாமே மாறி போயிடுச்சு. 38 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு. திருப்பி வைராக்கியமாக எல்லாம் செஞ்சு அதை 78 லட்ச ரூபாய்க்கு அவரே வாங்குறாருங்க. ஒரு டீ போட்டு இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் உதாரணம் இந்த மனுஷன். ஏதோ ஒரு சூழ்நிலை திருப்பி ஒரு 5-6 வருஷம் போராடுறார். ஒரு 1 கோடிக்கு மேலே அந்த கட்டடத்தை விற்றுட்டு என்னமோ நினச்சாரோ தெரில, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் திருவாரூர் வந்திருக்காரு. இந்த திருவாரூர் வந்து யார்? ஆமாம், நம்ம சிஎம் ஊர். நான் அதற்காக இதை சொல்லலை. அவர் எப்பெல்லாம் மன்னார்குடியை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் நின்று நம்ம கடையில் டீ குடிச்சிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அவரே இங்கே குடிச்சிருக்காருன்னா இங்கே எத்தனை ஆயிரம் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே யூகம் பண்ணீங்க. இன்னொன்று எனக்கு ஒன்று சொல்லணும் போல் இருக்குது. இந்த சீனுங்க, 2 பேர், ஒரு அது லவ்வர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னால் அது எப்படி புரியும்? சார் எடிட்டர் சார் அதை போடுங்க, இது எப்படிங்க நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். அது மாதிரி இந்த டீயை அவ்வளோ ஆசையாக நமக்கெல்லாம் அவர் போடுறாரு. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் என்னால் தாண்ட முடியல. தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த 5 டீயில், ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போகலை இல்லை, அதனால் ஒரு 5 டீயில் இதுவும் ஒன்று, இது ஒரு பெஸ்ட்டு டீ அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். இவர்கிட்ட நான் பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் பேசினேன். ஏன்னா அந்த மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் இவர் கற்றுக்கிட்டு இருக்கலாம். அது எங்கேயோ ஒரு இடத்துல இல்லைங்கிறப்ப அதனுடைய அடிப்படையில் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ எப்படி இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நல்லா இருக்குண்ணே, பிஸ்னஸ்ஸு சூப்பராக போயிட்டுருக்குண்ணே, எல்லோரும் திருப்பி நமக்கு ஆதரவு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு திருப்பி அந்த பில்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஓடுறதுனால அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எல்லாமே ஓகேயா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் ஓகேண்ணே, கடவுள் என்னண்ணே எனக்கு ஒன்று கொடுத்தா போகிறேண்ணே, கையும் காலும் நல்லா இருந்தால் போகிறேங்க, வேறு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திருப்பி டீ போட ஆரம்பிச்சிட்டார். இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இதுதான். நான் இன்னும் ஒன்று சொல்லலை, இவர் பேர் நேதாஜி, இவர் கடை பேர் நேதாஜி. அப்புறம் இந்த நம்பிக்கை, இந்த துணிச்சல் கூட இந்த மனுஷன்கிட்ட இல்லைன்னா அப்புறம் என்னங்க? இவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் தமிழ்நாடாக இருக்கலாம், எந்த கண்ட்ரியாக இருக்கலாம், எப்பெல்லாம்
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கோ இல்லை திருவாரூர் பக்கம் வந்தீங்கன்னா இவர் கடையில் ஒரு டீயை சாப்பிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நிச்சயமாக அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளும் போகணுன்னு தோணுங்க. தேங்க்யூங்க.